بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகளில் ஒன்றை பயனுள்ள வழியில் கழிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய சங்கைமிக்க பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களே, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர், உங்களுடைய இமாம், எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அன்வர் பாதுஷா ஹசரத் அவர்களே, எனக்கு முன்னர் சிறப்பான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் அகமது அலி பாக்கவி ஹசரத் அவர்களே, திரளாக குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. இந்த புனிதமிக்க ரமலானை முழுமையாக அடைந்து கொண்ட மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஒரு முக்கியமான தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 3-4 மாதங்களாகவே பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்த வக்ஃபு திருத்தச் சட்டம் குறித்து அதிகமாக விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. எந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படவிருக்கிறது என்கிற பின்னணியை நாம் முதலிலே புரிந்து கொண்டால் நல்லது. அநேகமாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே இந்த சட்டம் கொண்டு வரப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த செஷனிலேயே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். பொதுவாக என்னுடைய அனுமானம் ரமலானிலேயே இதை கொண்டு வந்து விடுவார்கள் என்றுதான் நான் நினைத்தேன். ஏனென்றால் முஸ்லிம்கள் எப்போதெல்லாம் ஆன்மீக உணர்வுகள் மேலோங்கி இருப்பார்களோ அப்போதெல்லாம் அவர்களை தொந்தரவு செய்வதுதான் அவருடைய பழக்கம். இதற்கு முன்னர் நுபூர் சர்மா என்பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லற வாழ்வை குறித்து ஒரு அருவருப்பான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அவரை கட்சியை விட்டு நீக்கியிருந்தார்கள். மிகச் சரியாக ரபியுல் அவ்வல் பிறை 12 மீலாது விழா லீவு அன்னைக்கு தான் அவரை மறுபடி கட்சியிலே சேர்த்தார்கள். நல்ல வேளையாக அது ஒரு பெரிய விவாத பொருளாக ஆகவில்லை. முஸ்லிம்கள் கொஞ்சம் கொந்தளிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. சில நேரங்களில் அப்படி நடக்காமல் போய்விடுவது நல்லதாகவும் ஆகிவிடுகிறது. அநேகமாக இந்த அவுரங்கசீப் பிரச்சனையை ரமலானிலே இதை வைத்து கொந்தளிக்க வைக்கலாம் என்பது அவருடைய திட்டமாக இருந்திருக்கக்கூடும். அதற்கும் போதிய அளவுக்கு இந்த சமுதாயத்திடமிருந்து பெரிய ரியாக்ஷன் ஒன்றும் வரவில்லை என்பதால் அவர்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள். எனவேதான் RSS தலைவர் சொல்கின்றார்,
அவுரங்கஜீபை பற்றி பேசுவதற்கு இது உகந்த நேரம் அல்ல என்று. இப்படி ஒவ்வொன்றையும் அவர்கள் நம்முடைய உணர்வுகளோடு உணர்ச்சிகளோடு விளையாடுவதற்குத்தான் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே மாதிரி இதற்கு முன்னால தாஜ்மஹாலை இடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அவர்களாகவே எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது முஸ்லிம்களிடமிருந்து பெரிதான ஒரு எதிர்ப்பு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள், நடக்கவில்லை. எனவே அதை அப்படியே கைவிட்டு விட்டார்கள். ஆனால் இப்படியே நாம் எல்லா விவகாரங்களிலும் இருக்க முடியாதல்லவா? தாஜ்மஹால் என்பதும் அவுரங்கஜீப் என்பதும் நேரடியாக நம்முடைய ஷரியத்தோடு தொடர்புடையது அல்ல. நுபுர் சர்மா விவகாரமும் ஷரியத்தோடு நேரடியாக தொடர்புடையது அல்ல. ஆனால் இப்படியே எல்லா விவகாரங்களிலும் நாம் இருப்போம் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதும் அல்லது நாம் இருக்க நினைப்பதும் சரியான ஒன்று அல்ல. இந்த பின்னணியில் தான் அவர்கள் ஒருவேளை ரமலானுக்கு பிறகு ஈத் லீவ் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு கொண்டு வருவதற்கான உத்தேசம் இருக்கலாம். ஆனால் இப்போது என்ன மாதிரியான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டால்தான் நாம் இதை எப்படி எதிர்கொள்வது என்பதையும் நாம தெரிந்து கொள்ள முடியும். இப்போதுள்ள சூழ்நிலையிலே இந்து மதத்தினுடைய ஃபெஸ்டிவல்ஸ், கொண்டாட்டங்கள் எல்லாம் வெப்பனைசேஷன் என்று சொல்வார்கள், ஆயுதமயமாக்கப்பட்டு விட்டன. நம்முடைய கொண்டாட்டங்கள் இருக்கிறது. ரமலான் அதிகபட்சம் இந்த ரமலானை நாம் எப்படி கடைபிடிப்போம்? மவுண்ட் ரோட்ல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம், இல்லைன்னா பைக்கை கொஞ்சம் வேகமா முறுக்கி ஓட்டி அந்த கொண்டாட்டத்தை கடைபிடிப்போம். இதுக்கு மேல அதுல தப்பு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை தப்புன்னு மவுண்ட் ரோட்ல போய் சாப்பிடுறத தப்புன்னு எடுத்துக்கிட்டா அது தப்பு, இல்லைன்னா அது நியாயமாவும் இருக்கலாம். பைக்கு வேகமா ஓட்டுறது தப்புன்னு எடுத்துக்கிட்டா தப்பு, இல்லைன்னா ஆள் இல்லாத ரோட்ல நான் ஓட்டினா உனக்கு என்னையான்னு கேட்டா அது நியாயமாவும் இருக்கலாம். இதை தாண்டி இதை வெப்பனைசேஷன் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் இந்து மதத்தினுடைய பண்டிகைகளாக இருக்கக்கூடிய அனைத்தும் பள்ளிவாசல்களில் தான் கொண்டாடப்படுகின்றன. பள்ளிவாசல் வாசலிலே வைத்துத்தான் கொண்டாடுகிறார்கள். ஹோலி பண்டிகையிலே பள்ளிவாசலை நீங்கள் தார்பாயை போட்டு மூடிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் வெப்பனைசேஷன் ஆஃப் இந்து ஃபெஸ்டிவல்ஸ் என்று அழைக்கிறார்கள். இது ஒரு சூழ்நிலை. அடுத்து டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றை அழிக்கக்கூடிய முயற்சி. அவுரங்கஜீபை காமக்கொடூரன் என்று சொல்கிறார்கள். இந்தியாவுக்கு வந்த சாபக்கேடு என்கிறார்கள். ஆனால் இந்தியா என்கிற ஒரு நாடு தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் எப்போதாவது இந்தியா பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறதா என்று கேட்டால் அவுரங்கஜீப் காலத்தில் தான் அது பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறது. ஆனால் அவரை காமக்கொடூரன் என்று காட்டுகிறார்கள். ஏற்கனவே அலாவுத்தீன் கில்ஜியை இப்படித்தான் சொன்னார்கள். அவர் அரவாணியை திருமண முடித்துக் கொண்டவர் என்று அவரை அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அந்த அலாவுத்தீன் கில்ஜி தான் இந்தியாவை மங்கோலியர்களிடமிருந்தும் தாத்தாரியர்களிடமிருந்தும் காப்பாற்றியவர். ஆனால் அவரை காமக்கொடூரன் என்று காட்டினார்கள். அதே போல வெறுப்பு பிரச்சாரங்கள், ஹேட் ஸ்பீச்சஸ் எனப்படுகின்ற வெறுப்பு பிரச்சாரங்கள், அது ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை போல தெருவுக்கு ஒருவன் குட்டி குட்டி அமைப்புகளை வைத்துக் கொள்கிறான். இந்து முன்னணி என்கிறான், சந்து முன்னணி என்கிறான், முன்னணி இந்து என்கிறான். என்னெல்லாமோ பேர்களை மாத்தி ஈத்தி போட்டு வைத்துக் கொண்டு அவனவன் வசூல் பண்ணுகிறான், அவனவன் ஹேட் ஸ்பீச்சஸ் கொடுக்கிறான். முஸ்லிம்களை திட்டினால் லோக்கல்ல எம்சி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், ஏன் அமைச்சராக கூட ஆகலாம் என்று வெறுப்பு பிரச்சாரங்களை வளர்த்துக் கொண்டே போகிறார்கள். அது ஒரு இந்த ஊறுகாய் தயார் பண்ற மாதிரி, அப்பளம் தயார் பண்ற மாதிரி, மெழுகுவத்தி தயார் பண்ணுவாங்கல்ல வீட்டுக்கு வீடு, அதை காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்கல்ல,
அதுக்கு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, குடிசை தொழில். அது ஒரு குடிசை தொழிலை போல ஆளாளுக்கு அமைப்புகளை ஆரம்பித்துக் கொண்டு முஸ்லிம்களையும் ரசூலுல்லாவையும் இஸ்லாத்தையும் பழித்து பேசக்கூடிய ஒரு கல்ச்சர் ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. சாதாரணமா இருக்கு. நான் சொல்வது உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்வதாக இருக்கலாம். செப்டம்பர்ல உங்களுக்கு அந்த பிள்ளையார் சதுர்த்தி ஒரு விநாயகர் சதுர்த்தி, அப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பிள்ளையாருக்கு கீழே ஒரு அமைப்பு பேர் எழுதி வச்சிருப்பான். பாரத் முன்னணின்னு வச்சிருப்பான், அடுத்த சந்துக்கு போனா முன்னணி பாரத்னு வச்சிருப்பான். பேர்களை மாத்தி கீத்தி போட்டு குட்டி குட்டி அமைப்பு எல்லாம் வசூல் பண்றது. வேற ஒண்ணும் இல்ல. தோல்ல ஒரு காவி துண்டை போட்டுக்குவான், கடகடையா போய் வசூல் பண்ணுவான். மந்தவழியில ஒருத்தர் இருந்தா அந்த மாதிரி பார்த்தா வணக்கம் பாய் ரொம்ப குலைவான். திடீர்னு பார்த்தா சால் ஒரு மஞ்ச சால்வை போட்டுட்டு வணக்க பாயின் கையை மேல தூக்குறான். அப்ப என்ன, நிமிந்துட்டாருன்னு அர்த்தம், ஆளு வளர்ந்துட்டாரு. திடீர்னு பார்த்தா 4-5 மாசமா ஆளை காணோம். அப்புறமா பார்த்தா கும்பிட்டு பழைய மாதிரி பண்ணிக்கிறான். இந்த நிமிந்தா பாருங்க. அதுக்கு முன்னாடி அத்தியாயம் நம்பர் 1 இருந்த மாதிரி அத்தியாயம் சாப்டர் 3 அதே மாதிரி குனிகிறான். என்னடா போயிட்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். எதுனா ஏதோ ஒரு வசூல் பண்ணி ஏமாத்தின கதையில. அப்ப அவன் சொல்றான், நான் வசூல் பண்ணது 7-8 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுவேன், 60,000 ரூபாய் தான் எனக்கு செலவு. ஒரு 10 பேரை லாரியில ஏத்திக்கிட்டு தண்ணி வாங்கி கொடுத்து பிள்ளையார வச்சு கடல்ல கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துட்டா மிச்சம் 6,50,000 ரூபாய் எனக்கு சேமிப்பு. வருஷம் முழுக்க அதை வட்டி கொடுத்து வாங்கி நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எவனோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, அப்ப ஜெயிலுக்கு போட்டாங்க. அப்ப நான் கேபிள் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். பழைய தொழிலுக்கு நான் இப்ப போகணும்னு சொல்றான். இப்படி ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி அந்த வெறுப்பை வளர்க்குறாங்க. இது ஒரு சூழ்நிலை. அதே போல இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் உடைய சின்னங்கள் அதிகம் நிறைந்த வட இந்தியாவில் புல்டோசர் ஜஸ்டிஸ் எனப்படுகின்ற முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அரசாங்கமே புல்டோசர்களை அனுப்பி முஸ்லிம்களுடைய வீடுகளை இடித்து தள்ளுகிறது. இன்னொரு பெரிய கொடுமை என்னவென்றால், இந்த பாசிசம் எனப்படுகின்ற ஒற்றை கலாச்சார சிந்தனை நார்மலைசேஷன் ஆகி கொண்டிருக்கிறது. அது மக்கள் எல்லாம் சாதாரணமாக எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாமளே சொல்றோம், அப்படித்தானே ஹஜரத் இருப்பான், அப்படித்தானே பேசுவாங்க, அதான் அவங்க இலக்கு, அதான் அவங்க லட்சியம். அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்திருக்கக்கூடிய சில கூறுகள் இருக்கின்றன. உதாரணமாக எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது. அது தனியான அதிகாரத்தை பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரசாங்கத்துக்கு அது கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. தனியாக முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் அதற்கு உண்டு. நியமிப்பது அரசாங்கமாக இருந்தாலும். நீதிமன்றம் அப்படித்தான், ஜுடிஷியரி. அது அரசு, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதற்கு சம்பந்தம் கிடையாது. அது தனியான கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அது தனியாக அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் ஜுடிஷியரியும் நீதித்துறையும் எலெக்ஷன் கமிஷனும் பாசிசமயமாகிவிட்டன. நீதித்துறையினுடைய தீர்ப்புகள் எப்படி வருகின்றன என்றால், கர்நாடக மாநிலத்தில் ஒரு பள்ளிவாசலில் பாங்கு சொல்லக்கூடிய மைக்கை போட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டிருக்கின்றார்கள். கர்நாடக மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் சொல்கிறது, அது ஒரு மதத்தை புண்படுத்தக்கூடிய கோஷம் அல்ல என்று சொல்கிறது. முஸ்லிம்கள் புண்பட்டா அதுக்கு சொன்னவர் என்ன பண்ணுவாரு? அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி அதன் மூலமா வருத்தப்படலாம்? ஏயா, பள்ளிவாசல்ல சொல்லியிருக்கிறானே, சொன்னா நீங்க அதுக்காக வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டா சட்டத்தில் அது வருத்தம் நாங்க எடுத்துக்க மாட்டோம். நீதித்துறை லட்சணத்தை பார்த்தீர்களா? பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்தில் நள்ளிரவு நேரத்தில் பாலராமர் சிலை, குழந்தை ராமர் சிலையை கொண்டு வந்து மெம்பர் படியிலே வைத்துவிட்டு போனதை இல்லீகல் ஆக்டிவிட்டி என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. சட்டத்துக்கு புறம்பான செயல் என்று. பிறகு அந்த சட்டத்துக்கு புறம்பான செயலை லீகலைஸ் ஆக்கி, சட்டத்துக்கு உட்பட்ட செயலாக்கி தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். அங்க கட்டிக்கொள்ளலாம் என்று, கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். கட்டிக்கொள்ளலாம் கூட சொல்லல, கட்டிக்கொள்ள வேண்டும், சீக்கிரமா கட்டிடணும். இது நீதித்துறையின் லட்சணம். இந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்த சட்டத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது.
அதைவிட கொடூரமாக என்னவென்றால், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எனப்படுகின்ற அரசியல் கட்சிகளும் முஸ்லிம்களுக்கு சார்பாக பேச தயாராக இல்லை, நீதியின் பக்கம் நிற்க தயாராக இல்லை. மாயாவதி கட்சியை சார்ந்த ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் அவரை பார்த்து ஒரு பிஜேபி காரன் சொல்றான், நீ கத்னா பண்ண தீவிரவாதி தானடாண்டு. ஞாபகம் இருக்கா? நீ கத்னா பண்ண தீவிரவாதி தானு சொல்றான். அவருக்கு கோபம் வரல, அழுக வருது. உங்களை ஒருத்தர் திட்டுறாருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் நீங்க கவனிக்கணும். உங்களை திட்டுறாரு, உங்களுக்கு கோபம் வரணுமா அழுக வரணுமா? கோபம் வரணும். ஆனா கோபம் வரல, அழுக வருது. அழுக ஏன் வருதுன்னா பலகீனத்தினால அழுக வருது. கோபம் வந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அவரு எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பாராளுமன்றத்தில் அழுகிறார். வெளியில வந்து எல்லாரும் பிரஸ்காரம் சுத்திக்கிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு. இவர் பிரஸ்ல விளக்கம் சொல்றாரு, என்னதான் நடந்துச்சு, என்னை திட்டாரு, நான் அழுதுட்டேன் சொல்றாரு. நேர மாயாவதியை போய் பாக்குறாரு. அம்மா நீங்க ஒரு கண்டம் பண்ணுங்க, நீங்க ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுங்க, இந்த மாதிரி என்னைய திட்டாங்கன்னு. போய் வீட்டுல போய் படுறா அப்படின்னு சொல்லிருச்சு அந்த அம்மா. நீ பிரஸ் மீட் பண்ணதே தப்பு, என்னை திட்டான் நீ சொன்னதே தப்பு, அதுல நான் வேற உனக்கு அறிக்கை கொடுக்கணுமா, வீட்டுல போய் படுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது தடவை அவருக்கு எம்பி சீட் கொடுக்கல. இந்த தடவை மூணாவது மோடி பீரியட் இருக்கியா, இப்போ 2024 சீட்டு கொடுக்கல அவருக்கு. ஏன்னா இவர் வந்து ஏன் மாயாவதி அறிக்கை கொடுக்க சொன்ன, அவர் அறிக்கை கொடுக்கலங்கிறத வந்து வெளியில லீக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு அவுரங்கசீப் இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு மும்பையில். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்று அதை ஆதரிக்குது, சிவசேனா ஆதரிக்குது. இதுதான் இன்றைக்கு நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனைகள். நான் வந்து சும்மா லேசா புல்லட் பாயிண்ட் மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். நீங்கள் என்ன நிலைமையில் இப்போது நாம் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வதற்காக. இந்த பின்னணியில் தான் நாம் இப்போது கொண்டு வரப்படவிருக்கின்ற இந்த வக்ஃபு சட்டத்தை பார்க்க வேண்டும். ஹிட்லருடைய பீரியட்ல ஹிட்லர் என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்து மாட்டிக்கொண்டாரோ அந்த தவறுகளை எல்லாம் நாம செய்யக்கூடாது என்று திட்டமிட்டு இவர்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிட்லருடைய ஜெர்மனியிலே கெட்டோ ஸ்டேஷன் என்று சொல்வார்கள். கெட்டோ ஸ்டேஷன், கெட்டோ என்று சொன்னால் கெட்டோ, GHTTO, கெட்டோன்னு சொல்வார்கள். கெட்டோ என்கிற இந்த வார்த்தை நீங்க வந்து டிக்ஷனரியில பாருங்க. யூதர்கள் ஜெர்மனியிலே தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். நமக்கு புரிகிற பாஷையில சொன்னா சேரிகள் என்று அதற்கு பேர். அங்க யூதர்கள் மட்டும்தான் வசிப்பாங்க. யூதர்களை அடைத்து வைத்த இடத்துக்கு பேர் தான் கெட்டோ. ஒழுங்கா தண்ணி கொடுக்க மாட்டான், ஒழுங்கான வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டான், இந்த மாதிரி வச்சிருப்பான். அவர்கள் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை போல வச்சிருப்பான். அங்குள்ள பெண்களுக்கு, நான் இன்னொன்றை சொல்கிறேன், அங்குள்ள பெண்களுக்கு, யூத பெண்களுக்கு ஒரு மஞ்சள் அட்டை கொடுத்திருப்பான். அந்த அட்டை, அந்த ஐடி கார்டை தொங்க போட்டு தான் வெளியில வரணும். அந்த மஞ்சள் அட்டையை எந்த பெண் கழுத்திலே தொங்க விட்டிருக்கிறாளோ அவளை யார் வேண்டுமானாலும் இழுத்து கொண்டு போகலாம். எதற்கு என்பது டேஷ் டேஷ். இதுக்கு பேர் தான் கெட்டோ என்று சொல்வது. இந்தியாவில் நான் சொல்வதற்காக யாரும் வருத்தப்படாதீர்கள், மிகைப்படுத்தி சொல்வதாக நினைக்காதீர்கள். இந்தியாவில் ஒரு வகையான கெட்டோசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிராக. இந்த உண்மையை நீங்கள் நம்ப மறுத்தாலும் அதுதான் உண்மை. நமக்கு எதிராக பேசுவதற்கு அரசே இருக்கிறது, ஆதரவாக பேசுவதற்கு ஒருத்தம் கூட வரமாட்டான். ஏதோ 1-2 கட்சி இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, CAA சட்டம் வந்த போது
பிஜேபி தனித்து விடப்பட்டிருந்தது. அந்த சட்டத்தை ஆதரித்தவன் பிஜேபி காரன் மட்டும்தான். பின்னாலதான் ஏடிஎம்கே போனான். இன்றைக்கு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் சட்டமாக போகிறது. எத்தனை கட்சிகள் அதை எதிர்க்கின்றன யோசிச்சு பார்த்தீர்களா? மூச்சை பிடிச்சுக்கிட்டு டிஎம்கே எதுக்குறான், ஓய்சி கட்சி எதுக்குறான், மம்தா எதுக்குறாங்க, அவ்வளவுதான். செக்யூலர் பார்ட்டிஸ், நாயுடு இருக்காரு, ஆந்திராக்காரரு, அவர் மௌனமா இருக்கிறார், நிதிஷ் மௌனமா இருக்கிறார். இவங்க எல்லாம் சிஏஏவை எதிர்த்தவர்கள். 2019க்கும் 2020க்கும் 24க்கும் இந்த 4 வருடத்துக்கு இடையிலே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய மனநிலைகள் தலைகீழாக மாறி இருக்கிறதா இல்லையா? அன்றைக்கு நமக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆதரவாக இல்லை. இது உங்களுக்கு புரிகிறதா? 4 வருடத்தில் எப்படி இந்த அரசியல் கட்சிகள் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு ஆகாதவர்கள் என்பதை அரசியல் கட்சிகளை நம்ப வைத்து விட்டார்கள். திமுகவை என்னைக்கு நம்ப வைக்க போறான்னு தெரியல. அதுவும் நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை விட ஒரு பேராபத்து கிடையாது. அது நம்புமா நம்பாதா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். யாருக்கும் வக்காலத்தெல்லாம் வாங்க விரும்பல. இந்த யதார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் சில விஷயங்களை உங்களுக்கு அடிப்படையாக தகவலை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அண்மையிலே ஒரு பேச்சாளர், அவர் இடதுசாரி லெப்டிஸ்ட், அவர் இந்த டீலிமிட்டேஷன் இருக்கு பாருங்க, மாநிலங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் குறைய போகுதுன்னு சொல்றாங்கல்ல. 39 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. 71 அது முதல்ல 41 இருந்துச்சு, அப்புறம் தான் 39 ஆச்சு. 2 குறைஞ்சது முன்னால நான் சொல்றது. இப்ப அதை விட குறைய போகுதுன்னு சொல்றாங்க. இத பத்தி பேசும்போது அந்த அந்த லெப்டிஸ்ட் இடதுசாரி சொல்றாரு, ரொம்ப மனசை தச்ச ஒரு வார்த்தை. நம்மளை எல்லாம் சவுத் இந்தியா, சவுத் ஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க, தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய மக்களை எல்லாம் முஸ்லிம்களை போல குரலற்றவர்களாக ஆக்க பார்க்கிறார்கள். முஸ்லிம்களை போல குரலற்றவர்களாக ஆக்க பார்க்கிறார்கள். வாய்ஸ்லெஸ் பீப்புள்ஸ். அப்ப என்ன அர்த்தம் புரியுதா? ஆல்ரெடி நம்ம குரலற்றவர்களா ஆகிவிட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நம்ம என்ன முஸ்லிமா, நம்மளை அப்படி ஒடுக்குறான்? அதுக்கு இன்னொரு பொருள், நான் புரிந்து கொண்ட பொருள். இந்த யதார்த்தங்களை புறக்கணித்து விட்டு நாம இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை சிந்தித்தால் நமக்கு சிந்திக்க முடியாது. இந்த யதார்த்தங்களை வைத்துத்தான் நாம சிந்திக்க வேண்டும். சில அடிப்படையான உண்மைகள், எப்படி இவர்கள் உண்மைகளை திரிக்கிறார்கள் என்று பாருங்கள். மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒன்றிய மைனாரிட்டி மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, சிறுபான்மையினர் நலத்துறை, அந்த சிறுபான்மையினர் நலத்துறையில இருந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நெட்ல கிடைக்குது, அது நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். அதுல என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்தியாவில் 8.7 லட்சம் சொத்துக்கள் வக்ஃபுக்கு இருக்கின்றன. 8.7 லட்சம் சொத்துக்கள், அதாவது 9.4 ஏக்கர் நிலம், 9.4 லட்சம் ஏக்கர். கொஞ்சம் பெருந்தன்மையா சொன்னா ஒரு 10 லட்சம் ஏக்கர் வச்சுக்கிடுங்க. 9.4 ஏக்கர் நிலம் வக்ஃபு போர்டுக்கு சொந்தமாக இருக்கிறது. நான் சொல்றது மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவலை சொல்றேன். இதனுடைய ரூபாய் மதிப்பு எவ்வளவு? 9.4 லட்சம் ஏக்கர் வக்ஃபு நிலத்தினுடைய ரூபாய் மதிப்பு எவ்வளவு என்று கேட்டால் 1.2 லட்சம் கோடி. 1.2 லட்சம் கோடி. சரியா? இதுதான் இதனுடைய மதிப்பு. ஆனால் இந்த சங்கி மங்கிலாம் இருக்கான் பாருங்க, இவன் வெளியில எப்படி பிரச்சாரம் பண்றான்னா, இந்தியாவில் 9.4 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வக்ஃபு இருக்குன்னு சொல்றான்.
ஏக்கரை எப்படி மாத்திட்டான்? ஒரு ஏக்கர் என்பதை ஸ்கொயர் கிலோமீட்டர் மாத்திட்டான். 9.4 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவில் உங்களுக்கு வக்ஃபு சொத்து இருக்குதான். அப்படி பார்த்தால் பாகிஸ்தானை விடவும் ஒரு மடங்கு கூடுதலாக இந்தியாவில் மட்டுமே உங்களுக்கு வக்ஃபு இருக்குன்னு ஒரு கதையை கட்டி விட்டான். இதை கேட்கிறவனுக்கு என்ன தோணும்? சாதாரணமா பாய்மார்களுக்கு என்ன அவ்வளவு சொத்து எப்படி எங்க இருந்து வந்தது தோணுமா இல்லையா? அதுலயும் பொறாம வருமா வராதா? ஒரு அரை கிரவுண்ட்ல 50 வருஷமா உழைச்சு பாடுபட்டு ஒரு அரை கிரவுண்ட வாங்கி பெரம்பூர்ல வீடு கட்டிட்டாலே கண்ணாலே எரிச்சு கொண்டு போடுவான். இந்த உலகம் அப்படி இருக்கு. அதுல 9.4 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சொன்னா யாருக்கு பொறாம வராது? அப்ப இதர சமுதாயத்து மக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக பொறாமை கொள்ள வைப்பது. பொறாம வந்துட்டா எல்லாம் வந்துடும் இல்லையா? இப்லீஸ் ஆத நபியை பார்த்து பொறாம தானே பட்டான். ஆத நபி பாவம் கீழே இறக்கி வந்து, ஐயோ பாவம் அந்த மனுஷன், அவன் வாழ்க்கையே தலைகீழா போயிடுச்சு பாத்தீங்களா? அங்க ராஜா மாதிரி இருக்க வேண்டியவர் இங்க வந்து அவங்க ஒரு பக்கம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம். அந்த மாதிரி நம்ம குடும்பங்களை சிதைப்பதற்கு, நம்ம சமுதாய அமைப்பை சிதைப்பதற்கு இந்த பொறாமை ஒன்று போதுமானது. இது ஒரு பொய். அடுத்து இன்னொரு முக்கியமான பொய், நாமே உண்மை என்று நம்புகின்ற ஒரு பொய். நானே அந்த பொய்யை உண்மை என்று நம்பி சில மேடைகளில் பேசியும் விட்டேன். ஆனால் அந்த பொய்யை மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அறிக்கையிலே கொடுத்திருக்கான். அந்த அது உள்ள இருக்கு, கவர்மெண்ட் சொல்லுது. என்னவென்றால், இந்தியாவில் டிஃபென்ஸுக்கும் ராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்கள் வக்ஃபுக்கு தான் இருக்கிறது என்பது மினிஸ்ட்ரியில் உள்ள அதிகாரப்பூர்வமான அறிக்கையில வச்சிருக்கு இருக்கு. ஆனால் ஃபைசான் முஸ்தபா என்று ஒரு புகழ்மிக்க ஒரு சிந்தனையாளர் இருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், இது மித்து, இது வந்து வதந்தி, இது பொய், இப்படி கிடையவே கிடையாது என்று சொல்லி இருக்கின்றார். ஆனா நம்மளை நம்ப சொல்றான். இதன் மூலமா நம்ம நம்பி எல்லாத்தையும் பேசணும், மேடைகளில் பேசணும். அதை கேட்கிற மற்ற சமுதாயத்து மக்களுக்கு நம்ம மேல பொறாமை வர வேண்டும் என்பது அவருடைய அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது. சரி, இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறது, இப்படி வக்ஃபை சுற்றி சுற்றி பல கற்பனைகள் இருக்கிறதே, இந்த நிலையில் தான் இந்த பொய்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த சட்டமே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சட்டத்தினுடைய பாதக அம்சங்கள் என்றால் எதை நாம சொல்லலாம்? சட்டத்தினுடைய பாதக அம்சங்கள் என்று சொல்வதாக இருந்தால், நான் நேரத்தினுடைய அருமையை கருதி என்னால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றேன். ஒரு 10, அதை 10 சுருக்கி கூட சொல்லலாம். முதலாவது பாதக அம்சம் என்னவென்றால், முஸ்லிம் அல்லாதவர்கள் யாராவது வக்ஃபு செய்தால் அது சட்டப்படி அது செல்லாது. ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் ஒரு பள்ளியாசலை கட்டி கொடுத்து அதை வக்ஃபு பண்றாருன்னா இதுவரைக்கும் செல்லும் தான் இருந்துச்சு, அது பண்ண முடியும். இப்ப என்ன சொல்றான்? முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. இப்ப பாய்மார்கள் கோயில் கட்டி கொடுக்கலாமா? அது நீங்க கொடுக்கலாம், நீங்க கொடுக்கலாம், நாங்க மட்டும் உங்களுக்கு தரமாட்டோம். தந்தா செல்லாது. தரலாமா? தருவானா? தரமாட்டானா? தருவான். தந்தா செல்லுமா? செல்லாதா? செல்லாது. ஆனால் வக்ஃபு போர்டுல மட்டும் நாங்க மெம்பர் ஆகுவோம். எங்கால் 2 பேர் உள்ள இருப்பான். சிஇஓ ஒரு நான் முஸ்லீமா இருக்கலாம். நான் முஸ்லீம் வக்ஃபு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. மெம்பர் ஆகலாமா? கண்டிப்பா ஆகணும். அது கொடுக்கலாமா? கொடுத்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம். இவர் மெம்பர் ஆகலாமா? கண்டிப்பா ஆகணும். ஆகலாம் அல்ல, ஆக வேண்டும். 2 பேர் கம்பல்சரி அதுல நான் முஸ்லீம் மெம்பர் இருக்கணும். இது முதலாவது. அடுத்தது என்னன்னு கேட்டா, வக்ஃபு மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை எப்படி செலவு செய்வது? வக்ஃபு மூலமா கிடைக்கிற வருமானத்தை எப்படி செலவு செய்யலாம் என்று கேட்டால், இதுவரைக்கும் நடைமுறையில் இருப்பது ஆஸ் பர் இஸ்லாமிக் லா, ஆஸ் பர் ஷரியத் லா, ஒரு ஷரியத் சட்டம் எப்படியெல்லாம் செயல்படுத்த அந்த பணத்தை செலவு பண்ணலாம்னு சொல்லுதோ அப்படியெல்லாம் செலவு பண்ணலாம்.
ஏன்னா இது அல்லாஹ்வுடைய சொத்து இல்லையா. வக்ஃப் என்பது என்ன? ஆக்சுவலா சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். நான் ஓனரா இருந்திருப்பேன், நான் வக்ஃப் செஞ்சிட்டோம்னா இனிமே நான் ஓனர் கிடையாது. யார் ஓனரு? அல்லாஹ் தான் ஓனர். நான் என்னுடைய சொத்தா நான் தான் ஓனரா இருக்கிற வரைக்கும் நான் விரும்பியபடி செயல்படுத்தலாம். அல்லாஹ் ஓனர் ஆயிட்டாம்னா அல்லாஹ் விரும்பியபடி தான் செயல்படுத்தணும் இல்லையா. நான் இப்ப என்ன சொல்றாங்கடா, நாங்க யூனியன் கவர்மெண்ட் நாங்க என்ன சொல்றோமோ அந்த அடிப்படையில எல்லாம் இதை செயல்படுத்தணும். ஷரியத்துங்கிற வார்த்தையை தூக்கிட்டு நாங்க சொல்றபடி நீங்க செயல்படுத்தணும் வக்ஃப்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை என்று சொல்றாங்க. அப்ப ஓனர் இன்டைரக்டா யார் ஆகுறா? இன்டைரக்டா ஓனரா யார் ஆகுறா? கவர்மெண்ட் ஓனர் ஆகும். சரியா? அடுத்தபடியாக ஒருவர் வக்ஃப் செய்வதற்குரிய தகுதி என்ன? அவருக்கு பழைய சட்டத்தில் மனுஷனா இருந்தா போதும், முஸ்லிமா நான் முஸ்லிமா அது பேச்சு கிடையாது, யார் வேணாலும் வக்ஃப் செய்யலாம். இப்ப அப்படி அல்ல, அவர் முஸ்லிமா இருந்தா மட்டும் போதாது, குறைஞ்சபட்சம் 5 வருஷம் அவர் முஸ்லிமா இருந்ததை அவர் ப்ரூவ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கிறாரு, பிராக்டிசிங் முஸ்லிம் என்று சொல்கிறான் ஒரு வாசகத்தை. இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவராக 5 வருஷம் இருந்திருக்க வேண்டும். அதை எப்படி நம்ம ஜட்ஜுகள்லாம் அதிபுத்திசாலிகள், சட்டத்தின் வரிகளுக்கு அவருடைய மனம் போற போக்கில் விளக்கம் சொல்லுவான். பிராக்டிசிங் முஸ்லீம்னு சொன்னா நீ 5 வருஷமா தொலை வரலன்னு ஒருத்தன் ப்ரூவ் பண்ணாம்னா நீ பிராக்டிஸ் முஸ்லீம் இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஜட்ஜுமார்கள் எல்லாம் சொல்வதற்கே கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது. இருந்தாலும் சொல்கிறேன், அண்மையிலே ஒரு வழக்கு, அநேகமா மும்பை உயர் நீதிமன்றம் வழக்குன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கிடுங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்காக, ஒரு சின்ன பொண்ண நெஞ்சு பகுதியே ஒருவன் பிடித்திருக்கின்றான். அது அபியூஸ், செக்சுவல் அபியூஸ் கிடையாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நான் அதுக்கு மேல அதை சொல்லவே முடியாது. என்ன நடந்தா செக்சுவல் அபியூஸ்னு ஜட்ஜ்மெண்ட். ஏங்க கர்நாடகா ஹைகோர்ட்ல சொல்றான், பிணத்தோடு உறவு கொண்டால் அது கற்பழிப்பு அல்லன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. கற்பழிப்பு என்பது, வன்புணர்வு என்பது விருப்பத்துக்கு மாறாக செய்வது, பிணத்துக்கு ஏதையா விருப்பமின்மையும், எனவே அது கற்பழிப்பு அல்ல என்று ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரியான ஜட்ஜுகளை வைத்துக் கொண்டு பிராக்டிசிங் முஸ்லிம், நான் பிராக்டிசிங் முஸ்லிம் என்று என்ன அடிப்படையில் நீங்கள் தெளிவுபடுத்த முடியும்? ஜட்ஜுடைய மண்டை எப்படி நீங்க ஓபன் பண்ண முடியும்? பாலராமர் சிலையை வைத்தது இல்லீகல் என்று சொன்ன அதே உச்ச நீதிமன்றம் வைத்தது லீகலைஸ் பண்ணி அங்கே கோயிலை கட்டிவிடு என்று சொன்னார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் தானே. எனவே இந்த பிராக்டிசிங் முஸ்லிம் என்கிற இந்த சப்ஜெக்டும் ஒரு ஆபத்தான ஒன்று. அதே போல வாய்மொழியாக கொடுக்கப்படக்கூடிய வக்ஃப், வாய்மொழியா ஒருத்தர் நான் வக்ஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அது பத்தாது, அதுக்கு டாக்குமெண்ட் வேணுங்கிறான். டாக்குமெண்ட் அதுக்கு வேணும். ஒருத்தருங்க ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டாரு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், விபத்துல மாட்டிக்கிட்டாரு, ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு, நண்பர்கள் அவரை பார்த்துட்டு இருக்காங்க, ஊர் எங்கேயோ இருக்குது, எங்கேயோ வெளிநாட்டுல வச்சுக்கிடுவோம். அவருக்கு ஏதாவது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மறுமை வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுறாரு. ஏங்க எனக்கு ஒரு 50 கோடிக்கு சொத்து இருக்குது, ஒரு 5 கோடி சொத்தை நான் அல்லாவுக்காக வக்ஃப் பண்றேன்னு அவர் கடைசி நேரத்தில் மனசு இறங்கி சொல்வானா மாட்டானா? ஆனா அதுக்கு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்றான். அப்ப கடைசி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மேலோங்கி எழுகின்ற ஆன்மீக உணர்வுகளுக்கும் அல்லாஹ்வோடு அவன் நெருங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்துக்கும் குறுக்கே நிற்கக்கூடிய வரிகளை கொண்டதாக இந்த சட்டம் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு ஆன்மீக உணர்வு கூடுதலாவது கடைசி நாட்கள் நெருங்கத்தான் கூடும் இல்லையா? மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷன் தானே. ஆனா சங்கிகளுக்கு மாத்திரம் வயசு கூட கூட திமிரும் ஆணவமும் கொழுப்பும் காம உணர்வும் தான் தலையிடும். ஏன்னா வித்தியாசமான ஜந்துகள் மனிதர்களாக இருந்தால் தானே. சரி, அடுத்து ஒருவன் வக்ஃப் நிலத்தை ஒருவன் ஆக்கிரமிக்கின்றான் என்றால் ஆக்கிரமிக்கக்கூடியவனுக்கு கடுங்காவல் தண்டனை, நான் பைலபிள் அஃபென்ஸ் என்று இருக்கிறது பழைய சட்டம். இப்ப என்ன சொல்றான்னா கடுங்காவல் தண்டனை இல்ல, தண்டனை. பெயில் கேட்டா கொடுக்கலாம். ஏன் இந்த சட்டம் இப்படி இலகுவாக்கப்படுகிறது என்றால்
ஆக்கிரமிக்க போகிறவன் எல்லாம் அதானி அண்ட் கம்பெனி ஆக்கிரமிக்க போகுது, அம்பானி குரூப் ஆக்கிரமிக்க போகுது. அம்பானியை நான் பேல போட முடியுமா? ராமருக்கே கோபம் வந்துரும் இல்லையா? அதனால் அவர்களுக்கு ஏதுவாக சட்டங்கள் மென்மையாக்கப்பட்ட தண்டனைகள் குறைக்கப்படுகின்றன. அதே போல இன்னொரு முக்கியமான ஆபத்து வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம், வழிபாட்டு பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் தான் அதுக்கு பேரு, வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991. அதாவது இந்த நாடு சுதந்திரம் பெறும்போது ஒரு இடம், ஒரு வழிபாட்டு தலம் பள்ளிவாசல் என்றால் அது இனிமேல் பள்ளிவாசலாக மட்டுமே இருக்கும். கோயில் என்றால் கோயிலாக மட்டுமே இருக்கும். யார் அதை ஆக்கிரமிக்க முடியாது, அதை எடுக்க முடியாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வழிபாட்டு தலங்கள் சட்டம், பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட். அது நடைமுறையில் இருக்கு. இப்போ அது இருக்கும் போதே சம்பால் பள்ளிவாசலில் என்ன பண்ணா, ஆய்வுகள் நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதிக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு என்னது, அது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்துல என்ன சொல்றது, அது ஞானவாப்பி பள்ளிவாசல். அதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா உங்களுக்கு? ஞானவாப்பி பள்ளிவாசலில் இதற்கு முன்னால என்ன இருந்தது என்று ஆய்வு செய்யறது. அது லிங்கம் இருந்துச்சு, அந்த ஃபவுண்டைன் லிங்கமா வேற என்னமான ஆய்வு செய்யறதுக்கு எப்படி நீ அனுமதிக்கலாம்? பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் இருக்குல்ல. 1947 சுதந்திரம் 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி அது பள்ளிவாசல் என்றால் அதுக்கு எப்படி நீ ஆய்வு செய்ய முடியும் என்று கேட்டதற்கு சந்திரசூடு ஒரு அழகான விளக்கம் சொன்னார். அவனுக்கெல்லாம் நல்ல சாவு வரக்கூடாது. என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதுல என்ன இருந்ததுன்னு தான் பார்க்க போறோம். 15ஆம் தேதி அது பள்ளிவாசல், 16ல இருந்து அது பள்ளிவாசல், 14ஆம் தேதி என்ன இருந்ததுன்னு பார்க்க போறாங்க என்று சொன்னார். எனக்கு தெரிஞ்சு 2019 என்னுடைய நண்பர் ஒருவர் ரயில் டிரைவர், கேப்டன், அவர் நார்த் இந்தியால டியூட்டி, அவருக்கு அவர் அங்க டியூட்டி போட்டிருக்கும் போது 2 நாள் இடைவெளியில ஞானவாப்பி பள்ளிவாசல போய் பார்த்துட்டு வரலாம்னு அவர் சொன்னதை நான் சொல்றேன். பார்த்துட்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் போனேன். 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்னுடைய போனை வாங்கி வச்சுட்டாங்க, போட்டோ எடுத்துடக்கூடாதுன்னு. ஏன் போட்டோ எடுத்தா என்ன, ஆல்ரெடி அது கோயிலா மாறிடுச்சு, அது வெளி உலகத்துக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அங்க உள்ள முஸ்லீம்கள் தொழ வர வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு ஐடி கார்டு காட்ட வேண்டும். இந்த ஐடி கார்டு நீ லோக்கல் ஆளுதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஐடி கார்டு அது இருந்தால் தான் உள்ளே தொழ அனுமதிப்பார்கள். ஜும்மாவுக்கு 200 பேர் வருகிறார்கள், 5 வேளை தொழுகைக்கு 15 பேர் 18 பேர் வர்றான். 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனை வாங்கிடுறான். ஒரு 180-200 மீட்டருக்கு முன்னாடி ஆதார் கார்டு கேட்கிறாங்க. இந்த லோக்கல் மக்கள்கிட்ட போய் சலாம் சொல்லி பேச்சு கொடுத்தா யாருமே பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டுகிறார்கள். நான் அல்ஹம்து சூராவெல்லாம் ஓதி காட்டிட்டேன், நான் பாய் தான் அப்படின்ட்டு யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, நீங்கள் இன்டெலிஜென்ஸ் உடைய ஆளாக இருப்பீர்களோ, அதனால உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க என்று ஒருவர் சொல்லிவிட்டு அவர் போறாரு, அவரும் பேசல. அப்ப உள்ளே என்ன நடக்கிறது என்றால் ஏற்கனவே அவருடைய கைகளுக்கு போய்விட்டது. டாக்குமெண்ட் படி அது போகல, அவ்வளவுதான். டாக்குமெண்ட் ரெடி பண்ற வேலை தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு கோர்ட், நீதிமன்றம். அதுவும் வக்ஃபு சட்டம், இந்த பில் இது சட்டமாக ஆகிவிட்டது என்றால் பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்டுக்கு மேல இது வந்துடும். நீங்க தான் நிரூபிக்கணும் இது பள்ளிவாசலா இல்லையான்னு. பிராக்டிஸ்ல அது பள்ளிவாசலா இருந்தால் மட்டும் போதாது, வக்ஃப் பை யூசர் மட்டும் போதாது. அதெல்லாம நீங்கள் சான்றுகளை கொண்டு போய் காட்ட வேண்டும், டாக்குமெண்ட்களை நீங்க தான் கொண்டு போய் காட்ட வேண்டும் இது பள்ளிவாசல் தான் என்பதை. அடுத்து ஒரு போர்ட்டல் கொண்டு வர போறான். அந்த போர்ட்டல்ல நீங்க 6 மாதத்துக்குள்ளாக இந்த டாக்குமெண்ட்களை எல்லாம் கொண்டு போய் அதுல சப்மிட் பண்ணணும். என்ன கேட்பான் டாக்குமெண்ட்? நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மளால கொடுக்கிற முடிகிற டாக்குமெண்ட் அவன் கேட்பான். மனசை நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நம்மளால கொடுக்கிற முடிகிற டாக்குமெண்ட் அவன் கேட்பானா? சிஐஏல அப்படித்தான் கேட்டானா? எனவே இப்படி ஆபத்தான பல கூறுகள் இதில் இருக்கின்றன. எனவே இந்த சட்டம்
வரக்கூடாது, அது எதிர்க்கப்பட வேண்டும் என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து நான் சில இதை எப்படி எதிர்கொள்ளலாம், அப்படி ஒரு வழி ஒரு வேணும்ல, ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்ல, எப்படி எதிர்கொள்ளலாம் என்று கேட்டால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது புது மெக்கானிசம் தான். இவர்களிடத்தில் பழைய மெக்கானிசம் எதுவும் வேலை செய்யாது. நீ என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் வேலை செய்யாத ஒரு காலகட்டத்துக்கு வந்து விட்டோம். அதை நீங்க நம்புறீங்களா இல்லையா? முதல்ல நீங்க கோர்ட்டுக்கு போகணும்னு எதிர்பார்ப்பான். ஏன்னா கோர்ட்ல ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு இல்லையா? அரசியல் கட்சிகள் மூளைச்சலவை செய்யப்பட்டு விட்டன. நிதிஷ் வாயை திறக்க மாட்டாரு, நாடு வாயை திறக்க மாட்டாரு. இவர்கள் எல்லாம் நிதிஷ்குமார்லாம் யாரு? இளம் துருக்கியர்னு ஒரு காலத்தில் அவருக்கு அவங்களுக்கு சந்திரசேகருடைய அணியில இருந்தவங்க. அவங்க எல்லாம் இந்திராவுக்கு எதிராக போராடியவர்கள். மோடிக்கு 5 மோடிக்கு சமம் ஒரு இந்திரா காந்தி. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நம்ம என்ன பாடுபடுத்துச்சு? அவரை இந்திரா காந்தி எதிர்த்து போராடிய நிதிஷ்குமார் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் மாமனாற்றிலிருந்து கொத்தா கட்சியை தூக்கிட்டு வந்தான் நாயுடு, வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி என்றால் இவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாம் அரை பாசிஸ்டுகளாக மாறிவிட்டார்கள். நீதிமன்றங்களுக்கு உங்களால் போக முடியாது. பியூரோகிரசி, அரசினுடைய கருவிகள், ஊழியர்கள், கலெக்டர், நீதிமன்றத்திலே இருக்கக்கூடியவர்கள், நீதிபதி, சிஏஏவுக்கு எதிராக எனக்கு ஒரு 100-150 கேஸுக்கு மேல இருக்கும் உச்ச நீதிமன்றத்தில். உச்ச நீதிமன்றத்தில் சிஏஏவுக்கு எதிராக ஒரு 100-150 கேஸ் மேல இருக்கும். ஒரு கேஸ் இதுவரைக்கும் விசாரிக்கப்படல. பாப்படே அப்ப இருந்தாரு, சிஜேவா இருந்தாரு, சீஃப் ஜட்ஜா இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அவங்க ரூல் ஃப்ரேம் பண்ண போறாரு அமித்ஷா, துணை விதிகள் எல்லாம் சிஏஏ சட்டம் அறிமுகப்படுத்தி விட்டார்கள், துணை விதிகளை உள்ளே கொண்டு வர போகிறார்கள். துணை விதிகளை கொண்டு வரதுக்கு 6 மாசம் அவகாசம் கேட்டிருக்காரு பார்லிமெண்ட்ல. துணை விதிகளை கொண்டு வர கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. இறுதி தீர்ப்பு வருவது வரட்டும், நீங்க விசாரணை எல்லாம் நடத்தி முடிச்சு என்னைக்கு சொல்றீங்களோ அது வரைக்கும் சொல்லுங்க, அப்ப சொல்லுங்க. ஆனா துணை விதிகளை கொண்டு வருவதற்கு ஒரு இடைக்கால தடை கொடுங்கள் என்று பாப்படைவிடம் கேட்டபோது அது நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இடைக்கால தடை கொடுத்தால் ஜட்ஜ்மெண்ட் சிஏவுக்கு எதிராக வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஜட்ஜ் கன்வின்ஸ்டு, அவருக்கு ஒத்துக்கிட்டாரு, இது சட்டத்துக்கு புறம்பான சட்டம்னு ஒத்துக்கிட்டாரு. இடைக்கால தடை கொடுக்க மறுக்கிறார் என்றால் அவரே கன்வின்ஸ் ஆயிட்டார் இந்த சட்டம் தேவை. அப்படிதான் நம்ம புரிய முடியும். வேற எப்படி புரிய முடியும்? இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால்தான் போய் நின்று நாம் நீதியை கேட்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். எனவேதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புது மெக்கானிசம் ஒன்னு தேவை, புதுசான ஒரு வழிமுறை தான் இவர்களை எதிர்கொள்வதற்கு நாம கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி நான் உங்களுக்கு சட்டத்துக்கு மீறி நீங்க வாங்க அப்படின்லாம் நான் சொல்லிட்டு அப்படி அவ்வளவு சீக்கிரமா தப்பிச்சிட முடியாது. அது என்ன புது மெக்கானிசம்? இதுவரைக்கும் நமக்காக மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள், சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள். நாம் பேசணும், மக்கள் பேசணும். மக்கள் பிரதிநிதிகள் பேசி பேசி டயர்டாகி அந்த எங்களால அவங்களை சமாளிக்கவே முடியல. 655 பக்கத்துல ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு ராத்திரி 10 மணிக்கு மெயில் பண்றான், காலையில 10 மணிக்கு பார்லிமெண்ட் சொல்றான். அந்த 12 மணி நேரத்துல தான் அவன் தூங்கணும், சாப்பிடணும், பாத்ரூம் போகணும், எல்லாம் பண்ணணும், தொகுதி மக்களை பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும், பார்லிமெண்ட்ல போய் ஆர்கியூ பண்ணணும், பேசுறேன்னா எப்படி சாத்தியம்? எதிரும் ஃபேஸ் பண்ணவே முடியல எங்களால. அவங்கள அவ்வளவு மோசமான சைத்தான்களா இருக்கிறானுங்கன்னு சொல்றான். இப்ப மக்கள் பிரதிநிதிகளால் அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்று டயர்டாகி உட்கார்ந்திருக்காங்க. மக்கள் நேரடியாக பேச வேண்டும். இது ஒரு விவாதமாக ஆக்கப்பட வேண்டும். ஒரு அழகான பழமொழி சொல்வார் மால்கம் எக்ஸ், வோக்கல் மைனாரிட்டி இஸ் பெட்டர் தென் சைலண்ட் மெஜாரிட்டி.
மௌனமாக இருக்கக்கூடிய அதிகமான மக்களை விட பேசுகின்ற குறைந்த எண்ணிக்கை கொண்ட மக்கள் அவங்கள தான் நல்லது, அதுதான் நல்லது, அவங்க தான் நல்லவங்க. அவருடைய மேடை பேச்சுகள்ல மால்கம் எக்ஸ் ஒன்று சொல்வார், நான் எதுக்கு அவரை மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால், அவர் மைனாரிட்டி, அவங்க அமெரிக்கால கருப்பர்கள் அதிகாரமற்றவர்களாக இருந்தார்கள், குரலற்றவர்களாக இருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், நான் பள்ளிக்கூடத்தில் நல்ல படிப்பார். அவர் ஒரு நாள் வாத்தியார் கேட்கிறாரு, நீ படிச்சு என்ன ஆக போறேன்னு. நான் லாயர் ஆக போறேன்னு சொல்றாரு அவர் மால்கம் எக்ஸ். வாத்தியார் சொன்னாராம், வெள்ளக்காரரு, கருப்பன் லாயர் ஆகி என்னையா பண்ண போற, ஒரு தச்சனா போக வேண்டியதானே, ஒரு கொல்லப்பட்டிரையில போய் ஆணி அடிக்க வேண்டியதானே அப்படின்னாராம். அப்படி அவரை இன்சல்ட் பண்றாங்க. அவர் சொல்லுகிறார், பள்ளிக்கூட காலகட்டங்களில் வெள்ளையர்கள், கருப்பர்களாகிய நாங்கள், யூதர்கள் எல்லாம் ஒரு வகுப்புல இருப்போம். நாங்க ஏதாவது சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணுவோம். வாத்தியார் என்ன பண்ணுவாரு, பெரும்பெடுத்து அடிப்பாரு. கருப்பர்களாகிய எங்களை அடிக்கும் போது நாங்க கையை கொடுத்துட்டு ஜாலியா நின்றுட்டு இருப்போம். ஏன், இரும்படிக்கிற கைங்க இது, அடிச்சா வலிக்காது. அவன் கம்பா பாத்துருக்கீங்கல்ல, நம்ம பசங்க சில பேர் அடிச்சு வாங்கி பேசாம நிப்பான். அது மாதிரி கையை கொடுத்துட்டு பேசாம நிப்போம். அடிச்சு அவர் டயர்ட் ஆயிடுவாரு, நாங்க ஜாலியா என்ன செஞ்சிருவோம், எங்க இருக்கையில உட்கார்ந்துருவோம். வெள்ளக்கார பசங்க இருக்காங்க பாருங்க, அவன் சாஃப்டா இருப்பான் ஆளு. அவனை அடிச்சா அடிதான், அடிச்ச உடனே அவன் அழுவான். 2-3 அடி தாங்கி பார்ப்பான். அவனுக்கு அந்த இது இருக்கும் பாருங்க, அது ஒரு விதமான ஆணவம், நான் உயர்ந்த வேண்டு இப்படி பல்ல கடிச்சிட்டு நிப்பான். 3வது 4வது அடியில அழுவ ஆரம்பிச்சிருவான். யூத பிள்ளைங்க இருக்காங்களா, யூத பிள்ளைங்க வாத்தியார் கம்ப தூக்குனோடனே தடையில கடந்து புரளுவானா, ஐயோ என்னை அடிச்சு விட்டான், பிடிச்சு விட்டான், என்னை கொண்டு விட்டான்னு தரையில கடந்து புரளுவான். ஓவர் ரியாக்ஷன் கொடுப்பான் யூத பிள்ளைங்க. மால்கம் எக்ஸ் சொல்லுகிறார், மைனாரிட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் டெமோக்ரஸியில ஓவர் ரியாக்ஷன் காட்டினா மட்டும்தான் இவ்வளவு பெரிய உலகத்துல உங்க குரல் கொஞ்சமாவது கேட்கும். நாம ஓவர் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்ல. அடிபட்டதுக்கு அழுகவாவது நமக்கு தெரியணும்ல. உங்க சொத்தம் ஒருத்தன் பறிச்சுட்டு போறான்னு கத்தவாவது தெரியணும்ல. 9.4 ஏக்கரு லட்சம் ஏக்கர் 9.4 லட்சம் ஏக்கரு எடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கான். அழுவுறதுக்கு நமக்கு ஏன்னா நம்ம ஆண்ட பரம்பரை அவுரங்கஜீப் பேரன், நம்ம அழுவக்கூடாதுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நம்ம யாருங்க, அக்பருக்கு பேர, அவுரங்கஜீப் பேர, ஹுமாயூனுக்கு நம்ம பேர, நம்ம எல்லாம் அழுதா என்ன சொல்லுவான், அழுவாத மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுவும் வச்சுக்கிடுங்க. ஆனால் பிறருக்கு நம்முடைய வலியை புரிய வைப்பது எப்படி? பிறருக்கு நமக்கு வலிக்குதுன்னு மற்றவனுக்கு தெரியணும் இல்லையா? அப்பதான் 3வது ஒரு மனுஷன் கேட்பான், ஏன் அவன் அடிக்கிறேன்னு கேட்பான்ல. இன்னும் இந்தியாவின் மனசாட்சி சாகவில்லை. இன்னும் நமக்காக பேசுவதற்கு இங்கே மானம் உள்ளவர்கள், இங்கே ரோஷம் உள்ளவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் எங்களுக்கு இங்கே அநீதி நடக்கிறது கேட்டு தாருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு கடமை நமக்கு உண்டு. நாம ஒரு புது மெக்கானிசம் ஒன்ன கண்டுபிடிக்கணும். நீதிமன்றங்களை நம்புவது எவ்வளவு ஆபத்து நான் அறியாமை என்று கூட சொல்ல மாட்டேன். நீதிமன்றங்களை நம்புவது அறியாமை என்று கூட நான் சொல்ல மாட்டேன். நீதிமன்றங்களை நம்புவது எவ்வளவு ஆபத்து என்பது இப்போது நமக்கு புரிந்திருக்கும். பாபரி மஸ்ஜித் ஜட்ஜ்மெண்ட் 1 நமக்கு போதும். அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1 இருக்கு. உன்னை கொன்று வந்தா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அவன் மேல எது போட முடியாதான், கொலை முயற்சி வழக்கு போட முடியாதான். டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்க. உன்னை அதாவது ஒருத்தனை மிரட்டலாம், மிரட்டி முடிச்சுட்டு சிரிச்சுக்கணும். சிரிச்சிட்டீங்கன்னா உங்க மேல கேஸ் கிடையாது. இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுகள் வரக்கூடிய காலகட்டங்களில் நீதிமன்றங்களை நம்புவது எவ்வளவு ஆபத்து என்று பாருங்கள். எனவே நாம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த புது மெக்கானிசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த ஜனநாயகத்திற்கு என்று சில பலகீனங்கள் இருக்கின்றன. சில அறிஞர்கள் சொல்வார்கள், உலகத்திலேயே ஆக மோசமான சிஸ்டம் டெமோக்ரசி தான். உலகத்திலே மோசமான சிஸ்டம் இதுதான், டெமோக்ரசி தான். ஏனென்றால் ஈஸி டு கிவ் பவர், ஒரு மனிதனுக்கு இலகுவாக அதிகாரத்தை கொடுத்து விடுகிறது. டிஃபிகல்ட் டு கிவ் விஸ்டம்,
அவனுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு படாத பாடுபட வேண்டி இருக்கிறது. ஈஸியா தூக்கி ஒருத்தனை தூக்கி பிரதமர், ஜனாதிபதி, அப்புறம் சிஎம், மேயர்னு தூக்கி உட்கார வச்சிடறானுங்க. அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டி இருக்கு. 540 எம்பியும் கடந்து கத்த வேண்டி இருக்கு. அப்பவும் அவனுக்கு ஞானம் வரமாட்டுது. சோ அது ஒரு பலகீனமான சிஸ்டம். ஆனால் இதிலே ஒரு பலம் இருக்கிறது. என்னவென்றால், எத்தனை மக்களுடைய மனங்களை நீங்கள் வெல்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கூட்டத்தை சேர்க்கிறவன் வெற்றி பெறுவான். எனவே வெள்ளைக்காரனை நாம ஏன் எதிர்த்தோம்? நம்முடைய சொத்துக்களை களவாடி கொண்டு போய் தன்னுடைய நாட்டை அவன் வளப்படுத்தினான். அப்படித்தானே? இங்கிருந்து சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் லண்டன், இங்கிலாந்தை வளப்படுத்தினான். எனவே எதிர்த்தோம். இப்ப நம்முடைய சொத்துக்களில் கை வைத்து விட்டார்கள். அவர்கள் அதை வளப்படுத்த போகிறார்கள். அம்பானிக்கு போகுது, அதானிக்கு போகுது. நான் இன்னொன்று கூட நினைத்து பார்ப்பேன். லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்து மக்களுக்கு உங்களுடைய காலி வக்ஃபு நிலங்களை பங்கு வச்சு கொடுன்னு சொன்னா கூட நம்ம சந்தோஷமா செஞ்சுட்டு போயிடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். வக்ஃபுக்குன்னு சொல்லி ஒரு நெறிமுறை இருக்கு, அது வேற விஷயம். நமக்கு அவ்வளவு வலிக்காது. ஆனால் எவனோ ஒருத்தன் வலித்து நக்கி கொண்டு போவதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவான் என்று சொன்னால் அப்போதும் விரைப்பாக உட்கார்ந்து கொண்டிருப்பது என்ன நியாயம்? எனவே நாம எடுக்கக்கூடிய அந்த புது மெக்கானிசம் இருக்கிறதே, அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாசிஸ்டுகளை ஓடவிடக்கூடிய மெக்கானிசமாக இருக்க வேண்டும். எனவே நாம் ஓக்கல் மைனாரிட்டிகளாக ஆக வேண்டும், கத்தி பேசுகிறவர்களாக. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சிஸ்டம் தான். அவர்கள் தான் சொன்னார்கள், அநீதிக்கு எதிராக கத்தீரு முதல்ல, நடக்கிறது இரண்டாவது, முதல்ல பேசிரு, அதுதான் சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்கள். ஏன் கத்தி பேசுவது சிறந்த ஜிஹாத் என்றால், பெரும் புரட்சிகளுக்கு தொடக்க புள்ளியாக இருப்பது கத்தி பேசுறது தான். ஏன் கத்துறான், என்னன்னு கூப்பிட்டு கேளியா, இந்த மாதிரி அநியாயம் பண்றான், அதனாலதான் கத்துனேன், அவன் சொல்றதுல நியாயம் இருக்கு, அவனுக்கு நியாயம் கொடு என்று சொல்வதற்கு இங்கே நெறியாளர்கள் வருவார்கள். அதனால கத்த வேண்டும். கத்துவது என்பது நான் குரலை இப்ப கத்துறேன், அந்த மாதிரி கத்துறதை நான் சொல்லல. பேசுங்கள், உங்களுடைய உரிமை குரல்களை எழுப்ப வேண்டும். எனவேதான் இந்த மெக்கானிசத்தை தான் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு தான் வரக்கூடிய ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த நமது வக்ஃப் நமது உரிமை என்கின்ற கொள்கை முழக்கத்தோடு தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபை கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தவிருக்கிறது. அந்த கண்டன பொதுக்கூட்டங்களுக்கு நீங்கள் எல்லோரும் அணியணியாக திரண்டு வர வேண்டும். எல்லோரும் வர வேண்டும். என்னை கேட்டால் இதர சமுதாயத்து மக்கள் நண்பர்கள் இருப்பார்களானால் அவர்களையும் நீங்கள் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு என்றால் நாளைக்கு சாதி இந்துக்களுக்கு தான். உயர் சாதி என்பது எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆகையினால் அந்த கண்டன பொதுக்கூட்டங்களுக்கு நீங்கள் திரளாக வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சொல்லி, அந்த புது மெக்கானிசம், இது பெரிய தத்துவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததுதான். அநீதிக்கு எதிராக நீங்க பேசுங்க என்பது, மௌனமாக இருக்கக்கூடாது. யூதர்கள் லேசான தண்டனைக்கும் அல்லது லேசான ஒரு துன்புறுத்தலுக்கும் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்ததுனால ஒரு நாடே அவங்களுக்கு கிடைச்சு போச்சு இல்லையா? நம்ம ஓவர் ரியாக்ஷன் காட்ட வேண்டியதில்லை, யதார்த்தங்களை சொல்லுவோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் இந்த ஆக்கிரமிப்பு சக்திகளிடமிருந்து நம்முடைய நிலங்களை, நம்முடைய சொத்துக்களை, அல்லாஹ்வின் சொத்துக்களை நாம் மீட்போம். அல்லாஹ் அதற்கு நமக்கு துணை நிற்பானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.